விஜயகுமார் ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சிக்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாடலாசிரியர் கவிஞர் கபிலன் அவர்கள். கபிலன் யான் அப்படிங்கிற படத்தின் மூலமாக தமிழ் சினிமா துறையிலே பாடல்களை எழுதி தொடங்கியவர். அது ஆரம்பிச்சு குறைஞ்சபட்சம் ஒரு 500 படங்களுக்கு பாடல்கள் எழுதி, கொஞ்ச நெஞ்சமான பாடல்கள் கிடையாது, ஏகப்பட்ட பாடல்கள் எழுதி. இவர் 1977 மே மாதம் 14 தேதி பாண்டிச்சேரி, புதுச்சேரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கதான் பிறந்தார். அங்கே பிறகு அங்கேயே படித்தார், பாண்டிச்சேரியிலே காலேஜில் படித்தார், இன்ஜினியரிங் படித்து முடித்தார். அப்புறம் பாடலாசிரியராக மாறணும். அவருக்கு நிறைய கவிதைகள் எழுதிருக்கு. கவிஞர்களுடைய புத்தகங்களை எல்லாம் வாங்கி, பாரதியாருடைய பாடல்கள், பாரதிதாசன் பாடல்கள் என்று அனைத்தையும் வாங்கி படித்து கவிதை எழுதுவதிலே ஆர்வம் உள்ளவராக மாறி மிகவும் சிறப்பான வரிகளை பயன்படுத்தி எழுதார். அப்படி நிறைய கவிதைகள் எழுதிக்கிட்டு இருந்தார், பாடல்கள் எழுதிக்கிட்டு இருந்தார், கட்டுரைகள் எழுதிக்கிட்டு இருந்தார். எழுதி கொண்டிருந்தவர் சினிமா துறையில பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி செயல்பட்டாரு. அப்போ யான் அப்படிங்கிற படத்துல அவருக்கு பாட்டு எழுதுறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். முதல் படத்துல எழுதிய பாடலுக்கே அவருக்கு விருது கிடைத்துவிட்டது, விஜய் விருது வழங்கப்பட்டது. ஆனால் அவர் மக்கள் கிட்ட போய் சேர்ந்தது, மக்கள் கிட்ட கபிலனை கொண்டு போய் சேர்த்த அவருடைய பாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆள் தோட்ட பூபதி நானடா அப்படிங்கிற விஜய் பாடிய ஒரு பாடல். அந்த பாடல்ல விஜயோட நிறைய படங்களுக்கு இவர் பாடல் எழுத ஆரம்பிச்சிட்டார். அஜித் படங்கள் எழுதுறாரு, விஜய் படங்கள் எழுதுறாரு, விக்ரம் படங்கள் எழுதுறாரு. தொடர்ந்து பல படங்களுக்கு, பல முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு பாடல்களை எழுத தொடங்குகிறார், பாடல்களை எழுதி கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து பாடல்கள் எழுதிட்டு இருக்காரு. இப்ப திரைப்பட இயக்குனர் சங்கர் முதல் கொண்டு பிரம்மாண்ட இயக்குநர்கள் அனைத்து இயக்குநர்களின் படங்களிலும் பாடல்கள் எழுதியிருக்கிறார். இளையராஜாவின் இசைக்கு மட்டும் இல்லாமல் தேவாவின் இசைக்கும் AR ரஹ்மானின் இசைக்கும் பாடல்களை எழுதி மிகவும் பிரபலமாகி தன்னுடைய வாழ்க்கையிலே சிறந்த கவிஞராக தமிழக மக்களிடமும் மலையாள மக்களிடமும் தெலுங்கு மக்களிடமும் தன்னை பதிவு செய்து கொண்டவர் கவிஞர் கபிலன் அவர்கள். மிக சிறப்பான ஒரு கவிஞராக இருந்து மக்கள் கிட்ட பலவிதமான கருத்துக்களை தீப்பந்தம் ஏந்து சாதிகளை தீக்கொண்டு அழி அப்படின்னு சொல்லிட்டு புரட்சிகரமான வரிகளை எல்லாம் தன் பாடல்களை கொண்டு வருவார். சிறந்த ஒரு புரட்சிகரமான பாடலாசிரியராக திகழ்ந்தார். இவர் சினிமாவிலே சில படங்கள், ஒரு சில காட்சிகள்ல நடிச்சிருக்காரு. தசாவதாரம் படத்துல கமலஹாசனுக்கு நண்பனா நடிச்சிருப்பார். அதுல மணல் கொள்ளை ஒரு கவிதை சொல்லி அவரே நேரில் கபிலனே வரும். இப்படி படங்களில் சில காட்சிகளிலும் நடித்து நடிகராகவும், பாடல்களை எழுதும் கவிஞராகவும், கதைகளை எழுதும் கதாசிரியராகவும், கட்டுரைகளை எழுதும் முற்போக்குவாதியாகவும் மக்களின் மனதிலே ஆழமாக பதிவு செய்து கொண்டவர் தான் கபிலன். கபிலன் ஒவ்வொரு முறையும் எழுதும் பாடல்களின் வரிகள் அனைத்தும் மக்களால் நேசிக்கப்படக்கூடிய, ஏன்னா புதுசா யோசிக்கணும், புதிய வார்த்தைகளை கண்டுபிடித்து அதை தன் பாடல்களிலே இணைத்துக் கொண்டு அதன் மூலமாக மக்களிடம் தன்னை பிரபலப்படுத்திக் கொண்டார். சிறந்த கவிஞராகவும் சிறந்த எழுத்தாளராகவும் தன்னை காட்டிக்கொண்டவர் தான் கவிஞர் அவர்கள். கவிஞர் கபிலன் அவர்கள் பிறந்த மே 16 தேதியை சிறந்த கவிக்குயிலின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.